பைபிளில் பவுல் ஒரு சிறந்த பக்திமானாக நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 16 புஸ்தகங்கள், நிருபங்கள் அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த பவுல் ரொம்ப நல்லவரா? அவருடைய ஆரம்ப காலத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்தேவான் அப்படிங்கிற பக்தனை கொலை பண்ணுறதுக்கு அவர் சம்மதம் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இப்போது நம்மளில் யாராவது கிறிஸ்துவை நம்பக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள், நீங்களாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள யாராவது இருக்கலாம், யாராவது ஒருத்தங்க கொலை பண்ணுறதுக்கு ஓகே சொல்கிற மாதிரி மைண்டோடு இருக்கிற நபரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட பழகுவீங்களா? அவங்க சொல்கிற போதனையை ஏற்றுப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா கொலை பண்ணுற அளவுக்கு இந்த ஆள் மோசமான ஆள். சர்ச்சுக்குள்ளே போய், ஜபக்கூட்டத்துக்குள்ளே போய், அங்கிருந்த புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கையை பிடிச்சி முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில் போட்டு அந்த சர்ச்சை ஃபாலாக்கின ஒரு மோசமான ரவுடி. ஓகே, இப்படிப்பட்ட நபர் எந்த அளவுக்கு பக்திமானாக மாறி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரகசியத்தையே இவர் ரிவீல் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய அந்த உச்சக்கட்டமான கீழ்ப்படிதலில் இயேசு எவ்வளோ கஷ்டப்பட்டார். இயேசு ஆரம்பத்துலேயே தீர்க்கதரிசி ஆகிட்டார். ரொம்ப ஈஸி தீர்க்கதரிசி ஆகிறது. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படியறதுக்கு அவர் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 5:7 எழுதியிருக்கும். அப்போ இந்த பவுல் இவ்வளவு பெரிய ரகசியங்கள் எல்லாம் சொல்கிற அளவுக்கு, கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு லீடராக தேவன் எப்படி மாற்றினார்? பிகாஸ் பவுல் தேவனுடைய வார்த்தைக்கு இம்மிடியட்டாக கீழ்ப்படிஞ்சு அந்த வழியிலேயே போனதுனால தான். அதுக்கப்புறம் அவர் நிறைய புஸ்தகங்கள் எழுதும்போது ஒரு மனுஷன் தேவனோட எப்படிலாம் சேரலாம், எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்கள தேவன்கிட்டேருந்து பிரிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லி கொடுத்துட்டார். தனக்கு தெரிஞ்ச அத்தனை ரகசியங்களையும் எதையும் மறைச்சி வச்சுக்காம, இது தெரிஞ்சால் இவர் இன்னும் தேவனோட ரொம்ப நெருங்கிடுவார், பெரிய போதகராக மாறிடுவார், பெரிய ஊழியராக ஆகிடுவார், ஆசீர்வதிக்கப்பட்டுருவாருன்னு எந்த விஷயத்தையும் பவுல் தனக்குன்னு ரகசியமாக ஒதுக்கி வச்சுக்கல. அவர் என்னெல்லாம் கற்றுக்கிட்டாரோ அத்தனையையும் தெளிவாக தன்னை போல எல்லாரும் மாறணும் அப்படின்னு சொல்லி எழுதி சொல்லி கொடுத்து போதிச்சுட்டு போயிருக்கார். இதுதான் கிறிஸ்துவ ஒருத்தர் உண்மையாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றம். அப்போது நாமளும் இதே போல் பவுலை போல் மாற முடியுமான்னு கேட்டிங்கன்னா, பவுலை விட மேன்மையான பக்தியாளர்களாக மாற முடியும். ஏன்னா இவ்வளவு மோசமான பேக்ரவுண்டில் இருந்த பவுல் இப்படி மாற முடியும் அப்படின்னா, கொலை செய்கிற அளவுக்கெல்லாம் போகாத நார்மலான பயபக்தியான மனசு கொண்ட நம்மளால், உங்களால் பவுலை காட்டிலும் ஒரு சிறந்த பக்திமானாக தேவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிக்கேட்டடாக உங்களை அர்ப்பணிக்க முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்களும் உங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு கிறிஸ்துவை வழிகாட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு சகோதரனாக வாழ முடியும், நல்ல சகோதரியாக வாழ முடியும். ஆகவே பவுலை குறித்த ரிசர்ச் நீங்கள் பைபிளில் எடுத்து படித்து பாருங்கள். உங்களால் உங்கள் ஓட்டத்தை பெஸ்ட்டாக ஓடி முடிக்க முடியும்.